அதுக்காக நாங்கள் ஒன்று கொடுக்குறோம். அதுதான் உங்களுக்கு இயற்கை பீடா. பீடா இது எல்லா பக்கம் இருக்குல்ல? எல்லா பக்கம் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி இருக்கா அதுதான் கேள்வி. அப்படி என்ன இதில் இருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதாம் பொடி, பிஸ்தா பொடி, முந்திரி பொடி இதெல்லாமே பவுடர் போட்டிருக்கோம். அது கூட நாட்டு சக்கரை, சரிங்களா, குல்கந்து, ரோஜாப்பூ குல்கந்து, சோம்பு தூள் இதெல்லாமே போட்டு, தேங்காய் துருவல், கேரட் துருவல், பீட்ரூட் துருவல் இதெல்லாமே போட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வேறையா? நம்ம டூட்டி ஃப்ரூட்டி குல்கோந்து வச்சு பீடா சாப்பிட்ருக்கோம். ஆனால் இதுலேயும் ஒரு நேச்சுரலாக ஒரு பீடா ரெடி பண்ணியிருக்காங்க. பீடானா நார்மலாக அது சுண்ணாம்பு இருக்கும். ஆமாம், வெத்தலைக்குலாம் சுண்ணாம்பு வைப்பாங்க, பாக்கு வைப்பாங்க. ஆமாம், அது ரெண்டுமே வைக்க மாட்டோம். வெத்தலைக்கு பாக்கும் கிடையாது, சுண்ணாம்பும் கிடையாது. ரைட்டு. வெத்தலைக்குள்ளார இது எல்லாமே நேச்சுரலாக இருக்கிறது என்னென்ன எல்லாம் கிடைக்குமோ, உடம்புக்கு ரொம்ப நல்லதோ சத்தோ அதுதான் கொடுக்கும். ஆஹா, ஸ்வீட்டாக செம்மையாக இருக்குது.